Hi hello friends, welcome to Lone Wolf. Previously நம்ம part 1 பார்த்தோம் Escape of Alcatraz அப்படின்ற அந்த வீடியோவில். இன்னைக்கு நம்ம part 2 பார்க்கலாம். வாங்க, let's get into the video. The plan. Next day morning breakfast போகும்போது மாரிஸ் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாரு. அவர் பக்கத்தில் சார்லி உட்காந்துருக்காரு, ஆப்போசிட்டில் அவர் அந்த பிரதர்ஸ் 2 பேர் உட்காந்துருக்காங்க. அவர் சொல்கிறாரு, இங்கேருந்து எஸ்கேப் ஆகிற பிளான் என்கிட்ட இருக்குது. சரி, என்ன பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே அந்த நெயில் கட்டர் மேட்டரை சொல்கிறாரு. நெயில் கட்டரை வச்சு நான் வந்து செவரை சுரண்ட செவரில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ்லாம் கீழே விழுது. ஸோ பழைய செவருங்கிறதுனால அந்த வென்டிலேஷன் ஷாஃப்ட்டை நான் ரிமூவ் பண்ணிட்டா நான் உள்ளே போயிடுவேன். உள்ளே போயிட்டு அந்த ஆப்போசிட் சைடில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அங்கேருந்து மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு ஆக்சஸ் இருக்கான்னு பார்ப்பேன். இருந்து அங்கேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு. உடனே இப்போது கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, இதெல்லாம் பண்ணுறதுக்கு உனக்கு நிறைய டைம் தேவை, நீ எந்த டைமில் இது நீ பண்ண போகிற அப்படின்னு. உடனே அவர் ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. நைட் தூங்கிட்ட அப்புறமா நைட் ஒரு கேப் நமக்கு கிடைக்கும், ஒரு 4 to 5 hours. அந்த டைமில் லைட் ஆஃப் பண்ணிட்ட அப்புறமா நான் இதை பண்ணுவேன். என் பக்கத்து செல்லில் தானே சார்லி இருக்கான். ஸோ சார்லி வந்து வெளியில் ரவுண்ட்ஸ் யாராச்சும் போலீஸ் வராங்களான்னு கைட் பண்ணுவான். யாராச்சும் வராங்கன்னா சிக்னல் கொடுப்பான். நான் இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு என்னோடய பெட்டில் வந்து படுத்துப்பேன். யாரும் வரலன்றப்போ நான் போய்ட்டு மறுபடியும் சுரண்டிகிட்டே இருப்பேன். சுரண்டிட்டு அந்த ஹோல் பெருசாகிட்ட அப்புறமா நான் அதுக்குள்ளே போயிட்டு நான் பார்த்துட்டு என்ன இருக்குதுன்னு நம்ம மேற்கொண்டு we will proceed அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது நீ வந்து இந்த வாலில் இருக்கிற இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே சுரண்டிட்டு இது ஒரு லாங் ப்ராசஸ். இது வந்து கிட்டத்தட்ட 6 months பண்ணணுமா அவங்க அப்ராக்சிமேட்டாக சொல்கிற டைம். அந்த இடத்துல அடுத்த நாள் காலையில் ஒரு ஹோல் இருக்கும். ஏன்னா நீ சுரண்டி எல்லாத்தையும் எடுத்துடுற. அது நீ என்ன வச்சு கவர் பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது இங்கே இன்னொரு விஷயம், நான் எப்படி ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு பெயிண்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொன்னால் அந்த ப்ரிசனில் பெயிண்டிங்க்கான மெட்டீரியல்லாம் நமக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தேன். கார்ட்போர்டு, கலர்ஸு, ப்ரஷ்ஷு இதெல்லாம். அதே மாதிரி மியூசிக்கில் நம்ம இன்ட்ரெஸ்டடுன்னு சொன்னால் சின்ன சின்ன மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நமக்கு கொடுப்பாங்க அந்த செல்லை, அந்த ப்ரிசனர்ஸ்க்கு. ஸோ அவங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். மேற்கொண்டு அந்த மியூசிக் வந்து அவங்களுடைய செல்லே, அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் செல்லை வச்சுட்டு அவங்க அந்த மியூசிக் வந்து இது பண்ணிகிட்டே இருக்கலாம். தே கேன் கீப் பிளேயிங். ஸோ அக்கார்டியன் அப்படின்ற ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் கேட்டிருக்கேன். அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்னா ஒரு ஹார்மோனிய பெட்டி மாதிரி இருக்கும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் அந்த ஹோலுக்கு முன்னாடி வச்சுருவேன். தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த ஹோலை அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கவர் பண்ணிடும். ஸோ யாருக்கும் டவுட் வராது அப்படின்னு. சரி, ஃப்யூச்சரில் என்ன பண்ணுவேன், திடீர்னு செல் யாராச்சும் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா அப்படின்னு. உடனே அவர் சொல்கிறாரு, இந்த சார்லி கிட்ட நான் பெயிண்டிங் இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன்னு சொல்லி நாமினேட் பண்ண சொல்லியிருக்கேன். உடனே அவனுக்கு பெயிண்டிங் மெட்டீரியல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த கார்ட்போர்ட்ஸ் கொடுப்பாங்க, ப்ளஸ் நமக்கும் மேகசின்ஸும் கொடுக்குறாங்க. கார்ட்போர்ட், மேகசின்ஸ் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி நான் ஒரு கலர் அடிக்க போகிறேன். நம்மளுடைய செவரை மேட்ச் பண்ணுற மாதிரி அந்த கலர் இருக்கும். வென்டிலேஷன் ஷாஃப்ட்டையும் நான் வந்து பெயிண்ட் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு அந்த ஹோலில் நான் அதை ஒட்டிடுவேன். தூரத்துலேருந்து பார்க்கும்போது அங்கே வென்டிலேஷன் ஷாஃப்ட் இருக்குன்னு மட்டும்தான் தெரியும். பட் எனக்கு மட்டும்தான் தெரியும் அது கார்ட்போர்டுன்னு. அந்த கார்ட்போர்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஹோலுக்கு நான் இன்னும் பெருசாக்கிட்டு அந்த பக்கமாக போய் பார்த்துட்டு வருவேன். ஓகே. ஸோ இப்போது 2 விஷயம், அந்த அக்கார்டியன் இன்ஸ்ட்ருமெண்ட் கேட்டிருக்காரு, நெக்ஸ்ட்டு கார்ட்போர்டு வச்சு அந்த ஓட்டையை அடைச்சிட்றேன்னு சொல்கிறாரு. சரி, இஃப் அட் ஆல் ஒரு 3-4 monthsக்கு அப்புறமா இந்த ஹோல் பெருசாகிடுது. அந்த ஹோல் மூலமாக வெளியில் அந்த சைடு அவர் போயிட்டு என்ன இருக்குன்னெலாம் பார்க்குறாரு. இதுக்கு நிறைய டைம் தேவை. இதுக்கு இடையில் ஏதாச்சும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வெளியிலேருந்து ரவுண்ட்ஸில் இருக்கிற ஆஃபீஸர் பார்க்குறாங்க. செல்லில் ஆளை காணோன்னு சொல்லிவிட்டு அவர் மற்றவங்களை அலர்ட் பண்ணிட்டா அப்போ நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, அங்கே நம்ம இன்னொரு பிளான், இதே கார்ட்போர்டும் அந்த மேகசின் பேப்பர்ஸ் வச்சு ஒரு ஃபேஸ் மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம செய்ய போகிறோம். செஞ்சுட்டு அதை பெயிண்ட் பண்ண போகிறோம். தூரத்துலேருந்து பார்க்க மனுஷனோட முகம் மாதிரி இருக்கணும். இந்த பிரதர்ஸ் 2 பேர்கிட்ட அவர் ஹெல்ப் கேட்குறாரு. அதில் ஒருத்தர் வந்து அவருக்கு ஹேர் கட் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு அந்த வேலை தெரியும். ஸோ நீ கொஞ்சம் முடிகளை கொண்டு வா, அந்த டூப்ளிகேட் ஃபேஸ் மாஸ்க் நம்ம செய்கிறோம், அந்த கார்ட்போர்டும் பேப்பர்ஸும் வச்சு அதோட தலையில் அந்த முடியை நம்ம ஒட்டிட்டு என்னுடைய பெட்டில் நான் அந்த தலையை வச்சுட்டு ஃபுல்லாக ஒரு ஆள் தூங்குற மாதிரி பண்ணிடுறேன். கழுத்து வரைக்கும் நான் தூங்குற மாதிரி பண்ணிடுறேன். தூரத்துலேருந்து பார்க்கும்போது யாரோ ஒரு மனுஷன், அதாவது அந்த செல்லில் இருக்கிற பிரிசனர் தூங்கிட்டு இருக்கான். ஏன்னா ஃபேஸ் இருக்குது, முடி இருக்குது, நைட் டைமில் லைட் இருக்காது. தூரத்துலேருந்து போலீஸ் பார்க்குறவங்க டவுட் வராது. நம்ம அதையும் செய்ய போகிறோம். சரி, அப்போது இது வரைக்கும் பிளான் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இஃப் அட் ஆல் நீ போடுற பிளான் சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம மொட்டை மாடிக்கு போயிட்டு அங்கேருந்து வெளியில் போயிட்டு, முன்னாடி கடல் தானே இருக்குது, அங்கேருந்து நம்ம எப்படி எஸ்கேப் ஆகிறது அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே இன்னொரு பிளான் என்னன்னா, இந்த 2 பிரதர்ஸில் இன்னொரு பிரதருக்கு வந்து யூட்டிலிட்டிக்கான ஆக்சஸ் இருக்குது. யூட்டிலிட்டி என்னென்னா, இந்த ஜெயிலில் யூஸ் பண்ணுற பெட்ஷீட்டு, அந்த ரூமில் தலகாணி கவரு, அதுக்கப்புறமா பெட்ஷீட்டு,
இதெல்லாமே வாஷ் பண்ணுறது, கிழிஞ்சு போச்சுன்னா புதுசு கொண்டு வர்றது. அவர் அந்த யூட்டிலிட்டி ரூமில் இருக்கார் ஒருத்தர். அங்கே ரெயின் கோட்ஸ்க்கும் ஆக்சஸ் இருக்குது. ஸோ இந்த ரெயின் கோட்ஸ் எல்லாம் நீ சேர்த்து கான்டாக்ட் சிமெண்ட் அதை வச்சு ஒன்று ஒட்டு கிட்டத்தட்ட 50 ரெயின் கோட் தேவைப்படும். அங்கே ரெயின் கோட்கான சப்ளை ஹியூஜ். உள்ள ஒரு 100, 150, 200 இருக்குன்னு வைங்களேன். அதுலேருந்து டெய்லி நீ ஒரு ரெயின் கோட் திருடி உள்ளேயே ஒரு இடத்துல வச்சிரு, யூட்டிலிட்டியில் ஒர்க் பண்ணுறதுல. அங்கே கான்டாக்ட் சிமெண்ட் வச்சு ஒரு ரெயின் கோட்டை இன்னொரு ரெயின் கோட்டோட ஜாயின் பண்ணு. அதை இன்ஃப்ளேட் பண்ணி ஒரு சின்ன ராஃப்ட், ஒரு சின்ன போட் மாதிரி நம்ம செஞ்சிடலாம். செஞ்சுட்டு அதை நம்ம யூஸ் பண்ணி கடல் வழியாக நம்ம எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. சரி, அப்போது கடல் வழியாக நம்ம எங்கே போவோம்? அந்த ஐலாண்ட் பக்கத்தில், அதாவது அவங்க இருக்கிற ஜெயிலுக்கு பக்கத்தில் 2 ஐலாண்ட் இருக்குது. ஒன்று ஃப்ரிஸ்கோ, இன்னொன்று ஏஞ்சல் ஐலாண்ட். ஃப்ரிஸ்கோ தான் அவங்க ஐலாண்ட்லேருந்து பக்கத்தில். எல்லோரும் நம்ம ஃப்ரிஸ்கோக்கு தான் போவோம்னு நினைப்பாங்க. பட் நம்ம ஃப்ரிஸ்கோக்கு போக வேண்டாம், ஏஞ்சல் ஐலாண்டுக்கு போகலாம் அப்படின்னு. ஸோ பிளானெல்லாம் இப்போ பர்ஃபெக்டாக தான் இருக்குது. பட் சான்சஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சான்சஸ் ஆர் வெரி ஸ்லிம், ரிஸ்கி தான், பட் டூவபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மிச்சம் இருக்கிற 3 பேரும் வி ஆர் இன் திஸ், ஒரு கை பார்த்துடலாம், நம்ம எஸ்கேப் பார்க்கலாம் அப்படின்னு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குறாங்க. Me too. Want to go? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன? தே ஆர் கெட்டிங் இன் டு ஒர்க். மாரிஸ் என்ன பண்ணுறாரு, அந்த நெயில் கட்டருக்கான அந்த கிளிப்பை வச்சு நைட்டு சுரண்ட ஆரம்பிக்கிறாரு. அவர் அந்த சிவரை சுரண்டும் போது அவருடைய பக்கத்து செல்ல சார்லி கைட் பண்ணுறாரு. போலீஸ் வந்தால் இன்ஃபார்ம் பண்ணுறேன், நீ சுரண்ட ஆரம்பின்னு. லைக்வைஸ் அவர் சுரண்டிட்டு இருக்கும்போது போலீஸ் வந்தாங்கன்னா இவர் இங்கேருந்து சிக்னல் கொடுப்பாரு. அவர் உஷாராயிடுவார், ஸ்டாப் பண்ணிவிட்டு போய் பெட்டில் படுத்துப்பார். ஸோ இந்த மாதிரி 2 பேரும் மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் அவங்க இந்த பிரதர்ஸ் 2 பேரும் இதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ஒரு நெயில் கட்டர் கிளிப் தான் இருக்குது இல்லை. ஸோ இங்கே இப்போ என்ன பண்ணுறாரு, இவர் ஃபஸ்ட் டைம் இந்த நெயில் கட்டர் கிளிப்பை வச்சு சுரண்டி ட்ரை பண்ணும்போது அவருக்கு அதுக்கான ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்லாம் புரியுது. பிகாஸ் நெயில் கட்டரை வச்சு பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜெயிலுக்குள்ளே இருக்கிற மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவர் கேட்குறாரு, நெயில் கட்டரும் ஸ்பூனும் வச்சு நான் வெல்ட் பண்ணணும், வெல்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஃபயர் வர மாதிரி ஒரு கேண்டில் மேட்ச் ஸ்டிக்ஸில் சேர்த்து வச்சா இப்படி கேண்டில் மாதிரி ஃபயர் வரும், அதை வச்சு நான் வெல்ட் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி ஏதாச்சும் பொருள் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. இமீடியட்டாக அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க, சரி கிச்சன்லலாம் வேலை செய்கிறது அவங்களுடைய கேங் தானே, அதில் நான் அந்த உங்களுக்கு வேண்டிய பொருட்கள்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன், அதை வச்சு நீ வெல்ட் பண்ணிக்கணும்னு கொடுக்குறாங்க. இவருடைய செல்லையே வச்சு வெல்ட் பண்ணிடுறாரு. ஸோ இந்த நெயில் கட்டரும் ஸ்பூனும் சேர்ந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் பண்ணுறாங்க. அதை வச்சு அவருக்கு சுரண்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது. சுரண்டிட்டு அந்த மண்ணெல்லாம் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க அடுத்த நாள் கார்பென்ட்ரி ஒர்க்குக்கு போய் ஆகணும். ஸோ அவங்களோட செல்லேருந்து வெளியில் போயிட்டு ஒரு சின்ன கார்டன் மாதிரி இருக்கும், அந்த கார்டன் வழியாக தான் அந்த கார்பென்ட்ரி ரூமுக்கு போகணும். இவங்க ஒரு ஓவர் கோட் மாதிரி போட்டிருக்காங்க இந்த மாதிரி குளிருக்காக. ஸோ இந்த சுரண்டுற மண்ணெல்லாம் அவர் பாக்கெட்டில் ஸ்டஃப் பண்ணிக்கிறாரு. டெய்லி அந்த கார்டன் வழியாக கார்பென்ட்ரி ரூமுக்கு போகும்போது அந்த கார்டனில் அந்த மண் எல்லாத்தையும் அவர் கொட்டிடுறாரு. இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. இப்போது சைமல்டேனியஸாக 3 வேலைகள் அவர் செய்யணும். ஒன்று, அந்த ஹோலை சுரண்டணும். அட் த சேம் டைம் டம்மி ஃபேஸஸ், கார்ட்போர்டும் பிளாஸ்டர்ஸு, பேப்பர் மேகசின்ஸ் இதெல்லாம் வச்சு ஃபேஸஸ் பண்ணணும். நம்பர் 2. அண்ட் நம்பர் 3 என்னென்னா, அந்த வென்டிலேஷன் ஷாஃப்ட், இந்த ஓட்டை பெருசாகிட்ட அப்புறமா இவர் போயிட்டாருன்னா அந்த வென்டிலேஷன் ஷாஃப்ட்டை கார்ட்போர்டு வச்சு மூடணும். தூரத்துலேருந்து பார்க்கும்போது பெயிண்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும், அதையும் செய்யணும். இந்த 3த்தையும் இவர் சைமல்டேனியஸாக செஞ்சுட்டே இருக்கார். ஒரு நாள் இவர் தோன்றாருன்னா அந்த எக்யூப்மெண்ட் அடுத்த நாள் அவருடைய அந்த பிரதர்ஸ் அந்த 2 பேர் இருக்காங்களா அவங்களுக்கு கொடுத்துப்பாங்க. ஸோ அவங்க ஒரு நாள் பண்ணுவாங்க, இவங்க ஒரு நாள் பண்ணுவாங்க, அவங்க ஒரு நாள், இந்த மாதிரி மாறி ஒரு 3-4 மந்த்ஸ் இந்த ஒர்க் போயிட்ட அப்புறமா அட்லாஸ்ட் அந்த ஹோல் பெருசாகுது. ஒரு நாள் நைட்டு அவருக்கு வந்து அங்கேருந்து வெளியில் போகிறதுக்கான சான்ஸ் கிடைக்குது. வெளியிலனா அந்த வென்டிலேஷன் ஷாஃப்ட் மூலமாக போய் ஆப்போசிட் சைடில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கான சான்ஸ் கிடைக்குது. அந்த டைம் வரைக்கும் வந்து ஹி இஸ் ஏபிள் டு மேக் திஸ் கார்ட்போர்ட் பண்ணிடுறாரு. டம்மி ஃபேஸ், தலையில் வந்து அந்த முடியெல்லாம் ஒட்டிடுறாரு, அதுவும் பண்ணிடுறாரு. ஹோலும் பெருசு பண்ணிடுறாரு. இந்த 3 விஷயங்களும் அவர் பண்ணிடுறாரு. பண்ணிவிட்டு ஒரு நாள் போய் பார்க்குறாரு என்ன தான் இருக்குன்னு. மாரிஸ்க்கு அந்த ஹோலுக்குள்ளே போய் ஆப்போசிட் சைடில் பார்க்குற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அவரும் அங்கே இறங்கி போகிறாரு. நிறைய பைப்ஸ் இருக்குது, இந்த பைப்ஸ் தாண்டுறாரு. உள்ளே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிற மாதிரி ஒரு வழி இருக்குது, அங்கே போகிறாரு. அங்கே போனால் மேலே சீலிங்கில் 4 பைப் இருக்குது. அந்த பைப்பை உடைக்கணும், இல்லாட்டி வெல்ட் பண்ணணும். அப்போ தான் அவர் மேற்கொண்டு மேலே போக முடியும். 2வது ப்ராப்ளம் என்னென்னா, அது கொஞ்சம் ஹைட்டில் இருக்குது. கீழே ஸ்டூல் மாதிரி எதாவது இருந்தால் தான் அவர் மேலே ஏற முடியும், இல்லை அவரை யாராச்சும் தூக்கி விடணும். அப்போ தான் அவர் மேற்கொண்டு மேலே போக முடியும். இந்த ப்ராப்ளமை பார்த்துட்டு அவர் பேசாமல் வந்து அவருடைய செல்லில் படுத்துடுறாரு. அடுத்த நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் போகும்போது அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறாரு.
பண்ணிவிட்டு ஒருத்தங்கிட்ட ஸ்டேட்டஸ் கேட்குறாரு. ஸோ உங்களுடைய ஒர்க் எவ்வளோ தூரம் இருக்குது, என்ன பண்ணீங்க அப்படின்னு. ஆல்மோஸ்ட் அவங்களும் 70 to 85% வரைக்கும் எல்லாமே பண்ணிட்டாங்க. அதாவது கார்ட்போர்ட் செய்கிற வேலையும் பண்ணிட்டாங்க, டம்மி ஃபேஸு, அதில் முடி ஓட்டுறது அதுவும் பண்ணிட்டாங்க. இந்த நெயில் கட்டர் அண்ட் ஸ்பூனோட சேர்த்து ஒரு எக்யூப்மெண்ட் ரெடி பண்ணாங்களே சுரண்டுறதுக்கு, அதை வச்சு இந்த செவரெல்லாம் சுரண்டி நல்ல பெரிய கேப்பும் பண்ணிட்டாங்க. வேற சார்லி மட்டும் சொல்கிறாரு, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், பட் என்னோடய ஒர்க் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது, என்னால் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியலன்னு. அதுக்கு கொஞ்சம் டிப்ஸும் இவர் கொடுக்குறாரு, மாரிஸ் கொடுக்குறாரு, இந்த மாதிரி பண்ணுங்கள், சீக்கிரமாக நீங்கள் முடிக்கலாம் அப்படின்னு. நெக்ஸ்ட் அவர் டிசைட் பண்ணுறாரு, இன்றைக்கி அந்த பிரதர்ஸில் ஒருத்தர் என் கூட வாங்க, நைட்டு நம்ம செல்லுக்கு போயிட்டு எல்லோரும் தூங்கிட்டு இருப்போம், லைட் ஆஃப் பண்ணிட்ட அப்புறமா நான் அந்த ஓட்டம் மூலமாக வெளியில் வரேன், நீங்களும் உங்களுடைய ஓட்டம் மூலமாக ஒருத்தரை வெளியில் கூப்பிடுறாரு. வெளியில் 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அவர் தூக்கி விட சொல்கிறாரு மாரிஸும் தூக்கி விட்டோடனே மேலே அந்த கிரில் கேட்டை பிடிச்சிட்டு அங்கே இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்க்குறாங்க. ஒன்று, அந்த கிரில் கேட்டை அந்த கிரில் கம்பிங்களை உடைக்கணும், இல்லாட்டி வெல்ட் பண்ண அந்த ஸ்க்ரூஸ் அந்த இடத்துல கரெக்டாக ட்ரில் பண்ணணும், ட்ரில் பண்ணி அந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் வெளியில் எடுக்கணும். இதுதான் ப்ராப்ளம்ன்றதை பார்த்துட்டு மறுபடியும் இறங்கி அவங்க செல்லுக்கு போய் படுத்துடுறாங்க. அன்றைக்கி நைட்டும் ஒன்றும் பெருசாக பண்ணல. அடுத்த நாள் இவங்களோட அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சு ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி ஒரு இடம் இருக்குது. அந்த கிளாஸ் ரூமில் தேல் ப்ளே மியூசிக், தேல் லேர்ன் மியூசிக். அந்த இடத்துல மாரிஸ் ஒரு டேபிள் ஃபேன் பார்க்குறாரு. டேபிள் ஃபேனோட ஃபங்க்ஷனாலிட்டியும் அதே தானே. அதில் இருக்கிற அந்த ஃபேன்ஸ், டேபிள் ஃபேனோட அந்த ஃபேன்ஸை ரிமூவ் பண்ணிட்டா உள்ளே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு கூர்மையான கம்பி வச்சா ட்ரில் பண்ண முடியும். ஸோ அவருக்கு அந்த ஐடியா வருது. மியூசிக் கிளாஸ் முடிஞ்ச உடனே அந்த டேபிள் ஃபேனை அவருடைய ஹார்மோனி பெட்டிக்குள்ளே வச்சு மூடிடுறாங்க. மூடிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு அவருடைய செல்லை அதை வச்சிடுறாங்க. வச்சுட்டு அவருடைய ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டிருக்காரு, இந்த மாதிரி ஒரு பென் டைப் டார்ச் வேணும், அண்ட் இவங்க போன இடத்துல அதிர்ஷ்டவசமாக அந்த கம்பிங்க இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு சாக்கெட்டும் இருக்குது. ஸோ இந்த சாக்கெட்டில் போடுற மாதிரி வயரும் வேணும், கனெக்டிங் வயர்ஸும் வேணும் அப்படின்னு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ்னால் இந்த எஸ்கேப் ஆகிற ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, வேறு பிரிசனர்ஸோடு அவங்க நல்லா பாண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தான் ஒரு பர்சன் அவங்களுக்கு புக்ஸ் கொடுக்குறாங்க. என்ன மாதிரி புக்ஸ்னால், அந்த புக்ஸில் எப்படி இன்ஃப்ளேட் பண்ணலாம், ரெயின் கோட்ஸ்லாம் வச்சு எப்படி போட்ஸ் செய்யலான்ற மாதிரியான நாலேஜ் அவங்களுக்கு கிடைக்குது. இன்னொரு ஃப்ரெண்ட் தான் ஐடியா கொடுக்குறாரு, நீ நினச்சா வெளியில் போகலாம் அப்படின்னு. அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட தான் அவங்க வெல்ட் பண்ணுறதுக்கான மெட்டீரியல் கேட்குறாங்க. இப்போது அதே பர்சன் கிட்ட தான் அவங்க வயர்ஸ் கேட்குறாங்க, டார்ச் கேட்குறாங்க. சரி, அதையும் நான் உனக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி, அவங்க மறுபடியும் நெக்ஸ்ட் டே நைட் என்ன பண்ணுறாங்க, அவங்களும் அந்த பிரதர்ஸில் ஒருத்தரும் மாரிஸ் அண்ட் அவங்களும் சேர்ந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க. போயிட்டு மேலே இவங்க தூக்கி விட சொல்கிறாங்க. இவங்க தூக்கிட்டு அந்த கம்பியில் தூங்கிட்டு அந்த டார்ச் அடிச்சுட்டு கையில் அந்த ஃபேன் இருக்குது, அந்த ஃபேனில் இந்த ட்ரில்லிங் கனெக்ஷன் வச்சு அங்கே இருக்கிற ஸ்க்ரூஸ் எல்லாம் அவங்க ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸ்க்ரூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஜம்ப் அடித்து ரிட்டர்ன் அவங்களுடைய செல்லில் சைலண்ட்டாக படுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே என்ன ஆகுதுன்னா, அப்பப்போ செல்லுக்கு இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. வந்துட்டு செல் எல்லாம் கரெக்டாக இருக்கா, அவங்களுடைய மேட்ரஸ், தலைகாணி எல்லாம் செக் பண்ணுவாங்க, வேறு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வார்டனும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், வார்டனோட அசிஸ்டண்ட்டும் மாரிஸோட செல்லுக்கு வராங்க. வந்துட்டு அவங்களுடைய செல்லை இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. மேட்ரஸ்லாம் தூக்கி வெளியில் வைக்கிறாங்க. மாரிஸை உட்கார சொல்லிவிட்டு இந்த வார்டன் உள்ளே போயிட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணுறாரு. செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே சந்தேகம் வர மாதிரி ஒரு விஷயம் மாட்டுது. ஸோ மாரிஸ் இப்போது பயப்படுறாரு, அவர் மாட்டிப்பாரான்னு. அந்த விஷயம் என்னன்னு இவர்கிட்ட போய் டச் பண்ணி பார்க்க ட்ரை பண்ணுறாரு. அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, வெயிட் பண்ணி நாளைக்கு தான் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வில் பி த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வீடியோ. வி வில் க்ளோஸ் திஸ் ஆஃப். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு அவர் சேனல். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you again shortly with the final part. Until then, bye. Take care.